கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 22வது வசனம். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 22வது வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன் ஆவியுடனே கூட இருப்பாராக. பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன் ஆவியுடனே கூட இருப்பாராக. கர்த்தருடைய ஆவியானவர், அவர் பலத்தின் ஆவியானவர், அவர் உணர்வின் ஆவியானவர், அவர் தெளிந்த புத்தியின் ஆவியானவர், அவர் ஞானத்தின் ஆவியானவர், அவர் அன்பின் ஆவியானவர். அப்படிப்பட்ட அந்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணும்படி அவர் விரும்பித்தான் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நான் இதை விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதற்கு நாம் எந்த விதத்திலும் தகுதி இல்லாதவர்கள். இதைதான் ஒரு 100க்கு அதிபதி சொல்லுவான் இயேசு கிறிஸ்துவை பார்த்து. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்திலே அந்த 100க்கு அதிபதியின் வேலைக்காரன் அவன் பலவீனமா இருந்த போது அவன் இயேசு கிறிஸ்துவனிடம் வந்து அவனை சொஸ்தப்படுத்தும்படி கேட்கிறார். அப்பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் மத்தேயு 8வது அதிகாரம் 7வது வசனத்திலே, அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். நான் வருகிறேன், உன் வீட்டில் வந்து அவனை சொஸ்தமாக்குகிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லும் போது அவன் சொல்லுகிறான் 8வது வசனத்திலே, 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நீங்க என் வீட்டுக்குள் வர நான் பாத்திரன் அல்ல, வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான். ஆண்டவர் அந்த விசுவாசத்தை பார்த்து அவனுடைய வேலைக்காரனை சொஸ்தமாக்குறார். ஆனால் கர்த்தர் அங்கே போகவில்லை. இதே போல தான் அநேக வேளையில நம்முடைய ஜபமும் இருக்கிறது. நம்முடைய ஒவ்வொரு தேவைகளுக்கும் நாம வந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறோம். கர்த்தர் பதில் கொடுக்கிறார், கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். திரும்பவும் நம்முடைய வாழ்க்கை பழைய மாதிரியே இருக்கிறது. நாம நினைக்கிறோம், அந்த 100க்கு அதிபதி சொன்னது மாதிரி, நீர் என்னுடைய வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. அதாவது இந்த அளவுக்கு நம்ம பரிசுத்தமா வாழ முடியுமா, இந்த அளவுக்கு ஆண்டவர் விரும்புகிற வாழ்க்கையை நம்மளால வாழ முடியுமா என்கிற அந்த ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கு. நம்மளும் ஒரு சாதாரண மனிதர்களை போன்று அதோடு நம்ம விட்டு விடுகிறோம். ஆனால் இன்னொரு சம்பவத்தை விதத்துல நம்ம பார்க்க முடியும். பாருங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்திலே யவீரு என்கிற ஒரு ஜப ஆலய தலைவனுடைய மகள் வந்து மரண வேதனை பட்டு கொண்டிருக்கிறாள். அவள் பலவீனத்திலே. அப்பொழுது அந்த ஜப ஆலய தலைவன் இயேசு கிறிஸ்துவனிடம் வருகிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 22வது வசனத்திலே, அப்பொழுது ஜப ஆலய தலைவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்ட உடனே அவர் பாதத்திலே விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். இங்கே இந்த யவீருவனுடைய ஆசை எப்படி இருக்கிறது என்றால், நீர் வர வேண்டும், நீர் வந்து அவள் மேல் கைகளை வைக்கும் போது அவள் பிழைத்துக் கொள்வார் என்கிற விசுவாசமும் இருக்கிறது அவரிடம். ஆனால் அதற்கு முன்னதாக அவனுடைய விருப்பம் வந்து, நீர் வர வேண்டும், நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்பதிலே அந்த யவீருவனுடைய விருப்பம் இருக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் என்றால், இயேசு கிறிஸ்து உடனே அவனோடு போகிறார். 24வது வசனம் சொல்லுகிறது, அவர் அவனோட கூட போகிறார். அடுத்த வார்த்தை, திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். யவீருவின் வீட்டுக்குள் பிரவேசிக்க இயேசு கிறிஸ்து புறப்பட்ட உடனே திரளான ஜனங்கள் அவரை நெருக்குகிறார்கள். அதை தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது, ஒரு பெரும் பாடுள்ள ஒரு ஸ்திரீ வந்து இயேசு கிறிஸ்துவை தொட்டு அவர் சுகம் அடைகிறாள். இந்த காரியம் எல்லாமே நடக்கிறது. உடனே யவீனுடைய மகளுக்கு அங்க சுகம் உண்டாகவில்லை. நம்ம முதல்ல பார்த்த அந்த 100க்கு அதிபதியின் அந்த விஷயத்துல அவன் ஒரு வார்த்தையை சொல்லும், ஆண்டவரே என்று சொன்ன உடனே கர்த்தர் சுகமடைய சொன்ன உடனே அந்த நிமிடத்துல அவனுக்கு சுகம் உண்டாயிற்று. ஆனா இந்த இடத்துல அப்படி அல்ல. இயேசு புறப்படுகிறார். ஆனா பல நெருக்கங்கள், பல தடைகள் அவனுக்கு அந்த வழியிலே உண்டாகிறது. ஆனால் இதன் மத்தியிலே இயேசு கிறிஸ்துவோடு அவன் பிரயாணம் பண்ணுகிறான், கூட போய்கொண்டே இருக்கிறான். ஒரு கட்டத்துல என்ன ஆகிறது, அவனுடைய மகள் வந்து மரித்து போகிறாள். சிலர் வந்து சொல்லுகிறார்கள் பாருங்கள், 35வது வசனத்திலே, அவர் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் ஜப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உன்னுடைய குமாரத்தை மரித்து போனாள், இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். வந்து சொல்லுகிறார்கள், உன்னுடைய குமாரத்தை மரித்து போய்விட்டால் இனி போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், இனி அவரை கூப்பிட வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். அதை இயேசு கேட்டு இயேசு சொல்லுகிறார் அவனை நோக்கி 36வது வசனத்திலே, அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே ஜப ஆலய தலைவரை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொன்னார். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. இந்த சூழ்நிலையில தான் உனக்கு என்னுடைய தேவை அதிகமா இருக்கிறது, நீ பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறார்.
இந்த சுச்சுவேஷனில் பாருங்கள், எவீரு கர்த்தரை முழுவதுமாக நம்புகிறான், விசுவாசிக்கிறான். ஏன்னா ஒரு வார்த்தையுமே சொல்லவில்லை. அவன் வரும்போதே வசனம் சொல்லுகிறது, அவனுடைய குமாரத்தி மரண அவஸ்தைப்பட்டு கொண்டு இருக்கிறார். ஆனால் இந்த ஒரு சூழ்நிலையிலும் கூட அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்கல. இந்த காரியத்துல அவனால எதுவுமே முடியாது. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஏன்னா உன்னால இந்த காரியத்துல இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது. வேற யாராலையுமே இந்த காரியத்துல எதுவும் செய்ய முடியாது. அப்படிங்கிற அங்க ஒரு சூழ்நிலை உருவாகிறது. ஆனா அந்த சூழ்நிலையை வந்து அவர் ஃபோக்கஸ் பண்ணல. அவனுடைய ஃபோக்கஸ் வந்து எதுவா இருக்குன்னா, அவர் மேல. அவர் தான் இப்போ எனக்கு தேவை. அவர் வந்தா இந்த காரியத்துல நிச்சயமா ஒரு விடுதலை உண்டாகும், என் மகள் பிழைத்து கொள்வார் என்று அவன் அமைதியா இருக்கிறான். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த பகுதிகள், எந்தெந்த சூழ்நிலைகள், இல்லைன்னா எந்தெந்த காரியங்கள்ல வந்து இனி அவ்வளோதான், இனி இதுக்கு மேல வேற வழியே இல்லை, யாராலையுமே இது எதுவும் பண்ண முடியாது, எதாலையுமே இதை வந்து இதில் ஒரு விடுதலையை கொடுக்க முடியாது என்று நாம் நினைப்போம் என்றால், அந்த குறிப்பிட்ட காரியத்தில் வந்து அவருடைய தேவை அதிகரித்திருக்கிறது என்று அர்த்தம். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில நம்ம கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் என்றால், அவர் நிச்சயமாக அந்த சூழ்நிலையில வருவார். அவர் மிக அருகிலே இருக்கிறார் அந்த காரியத்திற்கு. அதைத்தான் இந்த இடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாரு. அதைத்தான் ஆண்டவர் நமக்கும் சொல்லுகிறார். இந்த சூழ்நிலையில இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னே தெரியல, இதுக்கு மேல வந்து ஒரு மிராக்கிள், ஒரு அதிசயம் நடந்தா தான் உண்டு, ஆண்டவர் செய்தாதான் உண்டு என்று எந்த ஒரு காரியம், எந்த ஒரு சூழ்நிலையில நம்ம இருந்தாலும் ஆண்டவர் என்று சொல்லுகிற வார்த்தை, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. என்னால தான் அந்த காரியத்தில் என்ன செய்ய முடியும், ரட்சிப்பை கொடுக்க முடியும். எங்கெல்லாம் அவருடைய தேவை அப்படின்னா அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல அவருடைய தேவை அதிகரிக்கிறதோ அந்த இடத்துல நிச்சயமா கர்த்தர் வருகிறார். இங்கே அப்படித்தான், யவீருவின் மகள் மரித்த பிறகுதான் அவர் அங்கே வருகிறார். அது மட்டும் இல்லை, நம்ம வேதத்தில் பார்க்கும்போது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ குறித்து பார்க்கும்போது, அக்கினி வந்து 7 மடங்கு அதிக சூடான வேளையில ஆண்டவர் அங்கே வருகிறதை நம்ம பார்க்கிறோம். லாசரு வீட்டில் லாசரு மரித்து போன பிறகு இயேசு கிறிஸ்து அங்கே வருகிறதை நம்ம பார்க்கிறோம். அவர் வந்து செய்கிற அந்த காரியங்கள் எல்லாருடைய கண்களுக்கும் ஆச்சரியத்தை கொடுக்கிறது. அது ஒரு மகிமையான காரியமாக அங்கே விளங்குகிறது. இங்கே பவுலுடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம பார்த்தோம்னா 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 16வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோட கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. எனக்கு யாருமே எனக்கு துணையா இருக்கல, என்னை எல்லாரும் கைவிட்டார்கள், நான் தனியா இருக்கிறேன், தனிமைப்படுத்தப்பட்ட அப்படி கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன், ஆனாலும் அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த இடத்துல பவுலோட ஃபோக்கஸ் வந்து அந்த பிரச்சனையின் மேல, அந்த சூழ்நிலையின் மேல இல்லை, கர்த்தர் மேல இருந்தது. ஆகவே தான் அடுத்த வசனத்திலே சொல்லுகிறார், 17வது வசனத்திலே, கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார், சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். கர்த்தர் எனக்கு துணையாக நின்றார், அவர் என்னை பலப்படுத்தினார். எதற்காக? என்னால் பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் அதை எல்லாரும் கேட்கும்படியாகவும் அவர் என்னை பலப்படுத்தினார், சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள, அதாவது நமக்குள்ளே பிரவேசிக்கும் போது அவர் நமக்கு எல்லா காரியத்திலும் துணையாக நிற்கிறார். கர்த்தர் பலப்படுத்துகிறார். நம்மால் எது நாம நிறைவேற்ற வேண்டி இருக்கிறதோ, நம்ம எதற்காக ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறாரோ, எதற்காக அழைத்திருக்கிறாரோ அந்த காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். அவர் நமக்குள்ளே பிரவேசிக்கும் போது, நம்ம ஆவியோடு இசைந்து இருக்கும் போது நம்ம எதுவுமே கேட்க வேண்டியதில்லை, கர்த்தரே அதை செய்கிறார். ஆனால் அவர் நமக்குள்ளே, நம்ம ஆவியோடு இசைந்திருக்க, நமக்குள்ளே பிரவேசித்து நமக்குள்ளே வாசம் பண்ணி நம்ம ஆவியோடு இசைந்திருக்க அநேக தடைகள் இருக்கிறது. அதான் இந்த யவீரு இயேசு அழைத்து கொண்டு வரும்போது இருந்தது மாதிரி அநேக தடைகளும் நெருக்கங்களும் இருக்கிறது. எதற்காக என்றால், அவருடைய தேவை வந்து நம்முடைய ஆத்துமாவில் அதிகமாவதற்காக, நம்ம இன்னும் அவர் அதிகமாக வாஞ்சிப்பதற்காக. எப்போ அவர் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவை, அவர் இல்லைன்னா முடியாது என்கிற அளவுக்கு அவர் மேல நமக்கு ஒரு தாகம், ஒரு வாஞ்சை வரும்போது கர்த்தர் அந்த தடைகள் எல்லாத்தையும் அகற்றுகிறார். இங்க பாருங்க, யவீரு வீட்டில் வந்த போது எல்லாரையும் அவர் வந்து வெளியே துரத்துகிறார். மத்தேயு 9வது அதிகாரத்தில் 25வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஜனங்கள் வெளியே துரத்தப்பட்ட பின்பு அவர் உள்ளே பிரவேசித்து. ஜனங்கள் வெளியே துரத்தப்பட்ட இதே ஜனங்கள் தான் அவரை நெருக்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ நமக்குள்ளே தடையா, அவர் நமக்குள்ளே பிரவேசிக்க தடையா இருக்கிற எல்லா காரியத்தை அவர் துரத்துகிறார். துரத்தப்பட்ட பின்பு அவர் உள்ளே பிரவேசிக்கிறார். அவர் உள்ளே பிரவேசித்து அதே காரியத்தை மார்க்கு சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது,
அவர் பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து, ஸோ எந்தெந்த காரியத்தில் அவருடைய தேவை அதிகமாக இருக்கிறதோ அந்த காரியத்துக்குள்ளே அவர் பிரவேசித்து அந்த பிள்ளையின் கையை பிடித்து அதை எழுப்பி விட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். ஸோ அதுக்கு தடையாக இருக்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் வெளியே துரத்துகிறார். இதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்பொழுது ஆண்டவர் சியோன் குமாரத்திகளின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்த பழிகளை அது நடுவிலிருந்து நீக்கி விடும்போது சியோனில் மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பேரெழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். அவன் நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டரிப்பின் ஆவியினாலும் சியோனின் அழுக்கை கழுவி இரத்த பழிகளை எல்லாம் நீக்கி போடுகிறார். அப்பொழுது அவன் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவானாக. இந்த ஒரு உருவாக்கம் நமக்குள்ளே உண்டாக வேண்டும். நம்ம அதிகமாக நமக்கு உபத்திரம் வருகிறதா, அதிகமாக துன்பம் வருதா, அதிகமாக புடமிடப்படுகிறோமா, அப்படி என்றால் அவர் மேல் நமக்கு அந்த வாஞ்சையும் ஆசையும் தேவை, அவர் நமக்கு எவ்வளோ தேவை என்பதை நமக்கு புரிய வைப்பதற்காகத்தான் நம்முடைய வாழ்க்கையில் அது நடக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அதன் மூலமாக பரிசுத்தன் என்று நம்ம சொல்லப்படும் படிக்கு நம்முடைய அழுக்குகளை கழுவி நம்ம மேல் இருக்கிற பழிகளை எல்லாம் அவர் அகற்றி போடுகிறார். இந்த ஒரு உருவாக்கம் யவீருக்கு உருவானது. அதனால தான் அவன் கடைசி வரைக்கும் அவர் விசுவாசித்திருக்கிறான். அவன் எதுவுமே கர்த்தருக்கு விரோதமாக பேசவில்லை. அவனுடைய வாழ்க்கையில் அந்த மகிமையான காரியத்தை அவன் பார்க்க முடிந்தது. அப்பொழுது கர்த்தர் சியோன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சபைகளின் மேலும் பகலில் மேகத்தையும் புகையையும் இரவில் கொழுந்து விட்டு எரியும் அக்கினி பிரகாசத்தையும் உண்டாக்குவார். ஸோ அதுக்கு பிறகுதான் இந்த ஒரு நில உருவான பிறகு பகலில் மேகத்தையும் இரவில் அக்கினி பிரகாசத்தையும் நம்மை சுற்றி உண்டாக்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ அதுக்கு பிறகு சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள், மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். அவர் நமக்குள் பிரவேசிக்கும் போது நம்மை மகிமையினால் அவர் நிரப்புகிறார். இதைத்தான் ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரத்திலே நம்ம வாசிக்கலாம். ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரத்திலே 7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையினாலே நிறைய பண்ணுவேன். அவர் நமக்குள் பிரவேசிக்கும் போது நாம மகிமையினால நிறையப்படுவோம். அதுதான் அங்கே வாசிக்கிறோம், மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். அவர் நமக்கு துணையாக நிற்பார், அவர் நம்மை பலப்படுத்துவார், அவர் நம்மை ரட்சிப்பார். ஸோ நம்மை கொண்டு நிறைவேற்ற வேண்டிய காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். மேலும் சொல்லப்பட்டிருக்கிறது, பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்றுக்கும் மலைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாக ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. பகலிலே மேகமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் உண்டாக்கப்படும். எப்போதுமே ஒரு கூடாரம் நம்மை சூழ்ந்து இருக்கும். பகலிலே வெயிலாகிலும் பெருங்காற்றுக்கும் மலைக்கும் அடைக்கலமாக ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். எப்போதும் அந்த ஒரு மகிமை நம்மை சுற்றி கொண்டே இருக்கும். இந்த ஒரு அனுபவம் நமக்கு வேணும். இல்லை எப்போதும் நமக்கு ஒரு தேவை வரும்போது மட்டும் நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம அதை பெற்றுக்கொள்கிறோம், அதோட நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள அந்த உறவு அதோட முடிவடைகிறது மாதிரி இல்லாமல் எப்போதுமே அவர் நமக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும், நமக்குள்ளே நம்ம ஆவியோடு இசைந்திருக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு அனுபவம் ஒவ்வொரு ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வேண்டும் என்பதை கர்த்தர் வாஞ்சிக்கிறார், ஆண்டவர் விரும்புகிறார். அப்போதான் எந்த சூழ்நிலையில நாம் அந்த சூழ்நிலையே ஃபோக்கஸ் பண்ணி இருக்க மாட்டோம். அவர் நமக்கு தேவை என்பதை நாம் அவருக்கு காண்பித்து கொண்டே இருப்போம். அப்படி இருக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் வருவார், நமக்குள்ளே வாசம் பண்ணுவார், எப்போதும் நம்மோடு கூட இருப்பார். நம்முடைய தேவைகள் எது எந்தெந்த நேரத்தில் நமக்கு தேவையோ எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து நிறைவேற்றுவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே ஏசப்பா, இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கடந்த நாட்கள் முழுதும் கண்மணி போல பாதுகாத்தப்பா. இந்த மாதத்துல முதல் ஞாயிற்றுக்கிழமையில தகப்பனை உண்மை நோக்கி பார்க்கும்படி நீங்க பாராட்டின கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எசப்பா, நீங்க எங்க ஆவியுடனே கூட இசைந்து இருப்பீராக. இந்த வாஞ்சை எங்களுக்கு வேணும் தகப்பனே. பரிசுத்த தேவ நீர் எங்களுக்குள்ளே வாசம் செய்வது அது சாதாரண விஷயம் அல்ல. ஆனா நீங்க விரும்புறீங்கப்பா எங்களுக்குள்ள வாசம் செய்ய வேண்டும் என்று. அந்த விருப்பத்தை எங்களுக்கு தாங்க. ஏதோ ஒரு தேவைகளுக்காக நாங்கள் உங்கள் சமூகத்திலே வந்து போகிறவர்களாக இருக்கக்கூடாது. எங்களுடைய வாழ்க்கையில் அப்பா நீங்கள் எங்கள் கூட இருக்கணும். நீங்கள் எங்கள் கூட இருந்தால் தான் எங்களால் வாழ முடியும் என்கிற அந்த ஒரு விருப்பத்தையும் வாஞ்சியும் எங்களுக்குள்ள தருவீராக. அப்பா, எங்களுடைய எண்ணம், எங்களுடைய நோக்கம் எங்களுடைய சூழ்நிலையின் மேல் அல்ல. சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்தால் நிச்சயம் மாறும் என்கிற நிலைமையில எங்களுடைய இருதயத்தை நீங்கள் மாற்றுங்க தகப்பனே. அப்பா, உங்களுடைய மகிமையினால் எங்களை நிறைய பண்ணுங்க. எங்களை சுற்றிலும் எப்போதும் ஒரு கூடாரம் இருக்கட்டும் அப்பா.
வெயிலுக்கானாலும் மழைக்கானாலும் தகப்பனே எங்களுக்கு பாதுகாப்பாக நீங்கள் இருக்க வேண்டும் தகப்பனே. இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் எந்த ஒரு அனுபவத்தை கொடுங்க அப்போ. நீங்கள் எங்கள் ஆவியோட சேர்ந்திருந்து எங்களுக்கு பலனாக, எங்களுக்கு ஞானமாக, அன்பின் ஆவியானவராக எங்களுக்குள்ள இருக்கிறத நாங்கள் உணர எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யுங்க. ஒவ்வொருவர் மூலமாக உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. உங்களுடைய குறைவுகளை குற்றங்களை மன்னிங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.